தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. நமக்கு ரொம்ப பரிச்சயமான நன்கு தெரிந்த ஒரு வேத வசனத்தை தான் இந்த மாலை வேளையில தியானிக்க போகிறோம். காலையில தியானித்தது போலவே ரொம்ப பரிச்சயமான, கிறிஸ்தவங்க இந்த பைபிள் வசனங்களை படிக்காம இருக்கவே மாட்டாங்க. இந்த வசனங்களை உங்களுக்கு கட்டாயம் தெரியும். அப்படி ஒரு வசனம் தான் இந்த மாலை வேளையிலும் கூட நாம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 23:4 அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பொதுவாக இந்த சங்கீதத்தை படிக்காதவர்கள் இருக்க முடியாது. சங்கீதம் 23 ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய ஒரு சங்கீதம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் விசுவாசிகளுக்கு இதிலே சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே விசுவாசிகள் இதை விரும்பி படிப்பார்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லி சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ்லயே இது நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஆகவே சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இது ரொம்ப உற்சாகமா மனப்பாட வசனங்களாக இதை சொல்லுவார்கள். கவனிங்க, இது ஏதோ மனப்பாடம் பண்ணி மந்திரத்தை போல ஸ்லோகங்களை சொல்றது மாதிரி சொல்லக்கூடிய ஒரு வசனம் கிடையாது. இது ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவங்களோட வாழ்க்கை பாதையில தேவன் எவ்விதமாக இருக்கிறார் என்றும், தேவனை மேய்ப்பராக கொண்ட ஜனங்களுக்கு எவ்விதமான ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்றும் எடுத்து சொல்லுகிற ஒரு அழகான சங்கீதம். இந்த சங்கீதத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு அந்த சங்கீதத்தில் நாம் பார்த்ததான இந்த வசனத்திற்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இந்த சங்கீதத்தை எழுதியவர் ஒரு மேய்ப்பர். தாவீது ஒரு மேய்ப்பர் என்பது தெரியும். அவர் சின்ன வயதிலேயே, வாலிப நாட்களிலேயே தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டிருந்ததாக நாம் அறிகிறோம். அப்படி தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்தான் என்பதும் நாம் அறிந்ததே. ஏனென்றால் ஆடுகளை மேய்க்கும் பொழுது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் அவருடைய வாழ்க்கையில வந்தது. இந்த தாவீது அந்த ஆடுகளை காப்பதற்காக தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து தன்னுடைய ஆட்டுக்குட்டிய சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப உயிரை பணயம் வைத்து தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றுகிற ஒரு மேய்ப்பனாக இந்த தாவீது இருக்கிறார். ஆகவே இந்த தாவீது, நானே சாதாரண மனுஷனாகிய நானே என் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்து இந்த ஆடுகளை பாதுகாக்க முடியும், இந்த ஆடுகளை பராமரிக்க முடியும், இந்த ஆடுகளுக்கு எது நன்மையோ எது ஜீவனோ அந்த பாதையில இந்த ஆடுகளை நான் நடத்த முடியும் அப்படின்னா எங்களுடைய பரமபிதா, எங்களுடைய தேவனாகிய கர்த்தர், அவர் என்னை விட நல்ல மேய்ப்பர். பிரைஸ் காட், அல்லேலூயா. அவர் மிக சிறந்த மேய்ப்பர், அவர் பிரதான மேய்ப்பர். அந்த மேய்ப்பர் அவருடைய ஆடுகளாகிய நம்மை எப்படி நடத்துவார் என்பதை என்ன பண்ணிருக்காருன்னா அழகா இந்த ஒரு 6 வசனங்கள்ல தொகுத்து எழுதி இருக்கிறத நாம பார்க்கிறோம். அந்த 6 வசனங்கள்ல 4வது வசனத்தை தான் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, மரண
இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நல்ல கவனிங்க, நான் எங்கே நடக்கிறேன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். நான் என்று அவர் அங்க தன்னை குறித்து சொல்றாரு. நான் என்று சொல்லுவது ஒரு தேவ பிள்ளை, ஒரு ஆவிக்குரிய மனுஷன், கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். அப்ப ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில என்ன வருகிறது என்றால் மரண இருளின் பள்ளத்தாக்கு வருகிறது. நான் சொல்றேன், பள்ளத்தாக்கு என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையினுடைய கீழான நிலைகள், மலை என்று சொல்லும் பொழுது வாழ்வினுடைய உயரமான நிலைகள். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நம்மளை எங்க நிறுத்துறாரா? என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். கண்மலை மீது என்னுடைய கால்களை நிறுத்தி என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் அப்படின்னு சொல்றார். அப்ப தேவன் சில நேரங்கள்ல நம்மள மலையில அவர் நடத்துகிறார். உயரமான மலைகள்ல வாழ்க்கையில சில நேரங்கள்ல உயர்வுகள் வரும், சில நேரங்கள்ல பள்ளத்தாக்குகளும் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடும். இதை நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வரும். உங்க வாழ்க்கையில எல்லா நாளுமே உயர போயிட்டே இருப்போம் நினைக்காதீங்க. வாழ்க்கையில சில நேரங்கள்ல பள்ளத்தாக்குகள் வரும். அந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் எப்படி இருக்குன்னா, பள்ளத்தாக்குகள்னா சாதாரணமான பள்ளத்தாக்குகள் கிடையாது. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கண்ணீரின் பள்ளத்தாக்குகள். பிரைஸ் காட், அல்லேலூயா. அந்த கீழான நிலைக்கு போகும் பொழுது வாழ்க்கையில மிகப்பெரிய கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும். மிகப்பெரிய சோதனையின் பள்ளத்தாக்குகள், மிகவும் வருத்தங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகக்கூடிய அந்த தருணங்கள். இந்த இடத்துல தாவீது சொல்றாரு மரண இருளின் பள்ளத்தாக்குகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்கிறது, என்னை சுற்றிலும் எனக்கு மரணம் எனக்கு அருகில் இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். முதல்ல எல்லாருடைய மனதிலேயும் ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வினா, தேவ பிள்ளையோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வருமா பிரதர் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவ பிள்ளையோட வாழ்க்கையில தான் இப்படிப்பட்ட உபத்திரவங்களே வரும். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆவிக்குரியவரோட வாழ்க்கையில தான் இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாம் வரும். சில நேரங்கள்ல நீங்க நினைக்காதீங்க, நான் ஒரு ஆவிக்குரியவன், நான் ஒரு தேவ மனுஷன், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், என்னுடைய வாழ்க்கையில ஏன் பிரதர் பாடுகள் அப்படின்னா, வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிக்கத்தான் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றியும் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உபத்திரவப்படுவது அவசியமானதால் நாம் கொஞ்ச காலம் உபத்திரவப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் காட், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் பொழுது நமக்கு சொல்லிவிட்டு போன ஆறுதலான ஒரு வார்த்தை என்னன்னா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக. அப்படியானால் சிலர் என்ன பிரசங்கிக்கிறார்கள், அல்லது சில விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களுக்கு பாடுகளே வராதுன்னு நினைக்கிறாங்க, கிறிஸ்தவங்களுக்கு உபத்திரவமே வராதுன்னு நினைக்கிறாங்க, துன்பமில்லாத உலகத்தில் கிறிஸ்தவர்கள் வாழுவார்கள் என்று நினைக்கிறாங்க. இல்லைங்க, கிறிஸ்தவர்களுக்கு துன்பங்கள் உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு துயரங்கள் உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு கண்ணீர்கள் உண்டு. இது எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தர் அவர்களோடு கூட உண்டு. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, அதனால தான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லும் பொழுது சொல்லுகிறது என்னன்னா, பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து பெரும் காற்று மோதி அடிக்கிறது. யாருக்கு? கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவனுக்கும் மணலின் மேல் தன் வீட்டை கட்டினவனுக்குமே பிரச்சனைகள் வருது. மணல் மேல வீட்டை கட்டினவனுக்கும் பிரச்சனை வருது, கண்மலையின் மேல வீட்டை கட்டினவனுக்கும் பிரச்சனை வருது. நல்லா கவனிங்க, கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவன் யாரு? வசனத்தை கை கொள்ளுகிறவன். மணலின் மேல் வீட்டை கட்டுறவன் யாரு? வசனத்தை கை கொள்ளாதவன். வசனத்தை கை கொள்ளாதவனுக்கும் பிரச்சனைகள் வருகிறது, வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கும் பிரச்சனை வருகிறது. சில ஆட்கள் நினைக்கிறாங்க, பிரதர் நான் பக்தியா தானே வாழ்றேன், நான் ஆண்டவருக்கு உண்மையா தானே இருக்கிறேன், நான் நீதியா தானே நடக்கிறேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த இடத்துல தான் ஆண்டவர் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறார். என்ன வித்தியாசம்? கண்மலையின் மேல் வீடு கட்டினான் இல்லையா, வசனத்தை கடைபிடிச்சு நடந்தான் பாருங்க, அவனுடைய வீடு நிலைத்து இருந்தது. அல்லேலூயா. ஆமா, ஆனா இந்த மணலின் மேல் கட்டின வீடு
காற்று அடித்த பொழுது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவ பிள்ளைய பாடுகள் ஒன்றும் செய்யாது, உபத்திரவங்கள் ஒன்றும் செய்யாது, சோதனைகள் ஒன்றுமே செய்யாது. அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, அசையாமல் ஒரு சீயோன் பர்வதத்தை போல, ஒரு உறுதியான மலையை போல உறுதியாயிருப்பீர்கள். எந்த பிரச்சனையும் உங்களை நல்லா கவனிங்க. மற்றவர்களுக்கு பிரச்சனை வந்தா பிரச்சனை அவங்கள சாப்பிட்டுடும். கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை வந்தா நீங்க பிரச்சனையை சாப்பிட்டுருவீங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, மற்றவர்கள் எல்லாம் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுவாங்க. அவங்க பிரச்சனைக்கு முதுக காண்பிப்பாங்க, நீங்க பிரச்சனைக்கு முகத்தை காண்பிப்பீங்க. பிரச்சனை உங்களை பார்த்து பயந்து நடுங்கும். இதான் ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய இயல்பான விஷயம். அதனால தான் அந்த 3வது வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், சங்கீதம் 23:3 வாசிக்கும் பொழுது, அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். எங்க நடத்துகிறார்? நீதியின் பாதையில் நடத்துகிறார். சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம தப்பு பண்ணாதான் நமக்கு பாடுகள் வரும்னு நினைக்கிறாங்க. எப்படி பிரதர், நான் ஏதாவது பாவம் செஞ்சிருந்து தண்டனை வந்தா கூட பரவாயில்ல பிரதர், நான் ஒரு பாவமும் செய்யல, நான் நீதியா தான் நடக்கிறேன், நான் உண்மையா தான் நடக்கிறேன், நான் பரிசுத்தமா தான் வாழ்றேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு பாடுகள் வருது பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அதைத்தான் இங்க சங்கீதக்காரன் பதிவு பண்றாரு. நான் நீதியின் பாதையில் நடக்கும் பொழுதுதான் எனக்கு மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வருகிறது என்று சொல்லுகிறார். அப்ப நீதியின் பாதையில கர்த்தர் என்ன நடத்துறாரு. நான் ஒருவேளை துன்மார்க்கமா நடக்கல, என் மனசு போல வாழல, மற்றவங்க எல்லாம் பாவத்தை தண்ணீரை போல குடிச்சாங்கன்னா நான் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியுது இது தீங்கானது, இது தவறானது, இது அசுத்தமானதுன்னு தெரியுது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நான் என்ன விலக்கி காத்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் என்ன அவருடைய கரம் பிடித்து என்ன நீதியின் பாதையில நடத்தி கொண்டு வர்றாரு. என் வாழ்க்கையில நீதியின் பாதையில நடக்கும்போது எனக்கு திடீர்னு இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் வருத்தமா இருக்குமா இருக்காதா? நான் வருத்தமா இருக்கும். ஒரு தேவ பிள்ளைக்கு இது எவ்வளவு பெரிய துயரத்தை கொடுக்கும் என்பதை ஆண்டவர் அறிவார். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதியாய் நடக்கும் பொழுது, உத்தமமாய் நடக்கும் பொழுது, பரிசுத்தமாய் நடக்கும் பொழுது, உண்மையாய் நடக்கும் பொழுது, சில வேளைகளில் இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில வரக்கூடும். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நல்ல கவனிங்க, நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, ஆனா அந்த நீதியின் பாதையில மரணத்தின் பள்ளத்தாக்குகளும் உண்டு. மரணம் இல்லை, ஆனா மரணத்தின் பள்ளத்தாக்குகள் உண்டு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் சொல்றேன். ஆங்கிலத்தில் இது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு, ஷேடோ ஆஃப் டார்க்னஸ், அதாவது அந்த மரணத்தினுடைய நிழல் போல ஒன்று அது நம்முடைய வாழ்க்கையில வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் வரல, மரணத்தினுடைய நிழல் போன்ற ஒன்று, நிழல் போன்ற ஒரு இருள் நம்முடைய வாழ்க்கையில வந்து சூழ்ந்து கொள்ளுகிறது அப்படின்னு சொல்றார். அப்ப நிழல் இது, நிஜம் கிடையாது. மரண இருளின் நிழல் அதுதான் வருது. அந்த நிழலை பார்த்து சில நேரத்தில் நாம என்ன பண்ணிடுறோம்னா பயந்து போகிறோம். நல்லா கவனிக்கணும். இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது இதை எதன் அடிப்படையில் எழுதினார் அப்படின்னு சொன்னா, இத அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து, தன்னுடைய வாழ்க்கையில அவர் பார்த்த, அவர் சந்தித்த பிரச்சனைகள்ல இருந்து இதை அவர் எழுதியிருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை எதை வச்சு சொல்றாரு கவனிங்க. அந்த நாட்கள்ல மேய்ப்பர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடுகளை மேய்ப்பதற்காக வயல்வெளிகளுக்கு அவர்கள் நடத்தி கொண்டு போவார்கள். மேய்ச்சல் உள்ள வெளிகளுக்கு கொண்டு போய் அந்த ஆடுகளை எல்லாம் மேய விடுவார்கள். இந்த ஆடுகள் எல்லாம் மேய்ந்த பிறகு அவங்க ஆடுகளை தண்ணீர் காட்டுவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊர்களில் வெட்டப்பட்ட குளங்கள், வெட்டப்பட்ட துறவுகள் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே மந்த மேய்ப்பர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, துறவுகள் இருந்துச்சுன்னா அந்த துறவுகள் பக்கத்தில் கொண்டு வந்து அந்த துறவுகளை குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. அதுலேருந்து தண்ணி இறைக்கிறதுக்கு ஆட்கள் வந்து இறைச்சி ஊற்றுவாங்க. இந்த மேய்ப்பர்கள் எல்லாம் ஒன்றா
தண்ணி காட்டுவாங்க. அதற்கு அந்த ஊர்ல இருக்கிற அடிமைகள் யாராவது தண்ணி எடுத்து இறைச்சி கொடுப்பாங்க, இல்லைன்னா மேய்ப்பர்களே இறைச்சி கொடுப்பாங்க. இந்த ஆடுகள் எல்லாம் தண்ணீர் குடிக்கும். தண்ணீர் குடிச்சு நல்ல பசியாரும் இளைப்பாரும் தாகத்தை தீர்த்து கொள்ளும். ஒருவேளை துறவு இல்லாத இடங்கள்ல, கிணறு இல்லாத இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊர்கள்ல அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு குளங்கள் இருக்கும். அந்த குளங்கள்ல போய் இந்த ஆடுகளை என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீர் காட்டுவாங்க. அப்ப நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு, நல்ல ஆடு மாடுகளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு காரியத்தை நமக்கு தெரியும், நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆடு மாடுகள் என்ன பண்ணோம்னா மேயும். என்ன பண்ணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜோலி சிஸ்டர் என்ன பண்ணும்? என்னைக்காவது சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு ராஜபதிரை வந்து மேய்ஞ்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. ஏன் அப்படின்னா, மேய்தல் மேய்தல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மனிதர்கள் என்ன பண்றோம்னா நம்ம மேயறது இல்லை, நம்ம சாப்பிடுகிறோம். ஆனா என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் மேய்கிறாங்க. மேய்கிறதுனா என்னன்றத முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. மேய்கிறதுனா என்னன்னா, ஆடு மாடுகள்லாம் என்ன பண்ணோம்னா, கவனிங்க, மேய்ச்சல் வெளிக்கு போனோன்னு அங்க இருக்கிற புல்ல என்ன பண்ணோம்னா கிடைக்கிறதெல்லாம் பிடிச்சி லபக் லபக் கடை கடன்னு நம்ம கொறிச்சு கடகடன்னு முழுங்கும். அரைக்காம அதை சவைக்காம, கவனிங்க, அத என்ன பண்ணணும், மென்னு விழுங்கணும் இல்லையா? இந்த ஆடுகள் மாடுகள் இந்த அசை போடும் விலங்குகள்லாம் என்ன பண்ணணும்னா அதை சவைக்காம வாயில வைத்து அரைக்காம என்ன பண்ணணும்னா அப்படியே கடிச்சு முடிங்கிறோம். கம் 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 கம். எவ்வளவு சீக்கிரம், ஏன்னா நிறைய ஆடுகள் இருக்கும் இல்லையா, எவ்வளவு சீக்கிரம் தனக்கான ஆகாரத்தை சேகரிக்க முடியுமோ கடன்னு அப்படியே டக் 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 டக்னு கடிச்சு முழுங்கிறோம். இன்னைக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் என்ன பண்றான், காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம்னா இதை மாதிரி தான் பண்றான். மென்னுலாம் சாப்பிட்றது இல்லை. அப்புக்கு அப்புக்கு 3 இட்லி 3 வாய் போட்டு தண்ணி மாத்திரம் முழுங்குற மாதிரி இட்லியை முழுங்குறான். 2 வாயில தோசை. அம்மா மாதிரி வேற ஒரு தோசைய 2 வாயில ஊட்டிடுறாங்கன்னா பாத்துங்களேன், அவ்வளவு திறமை. வாயில வச்சு முழுங்குனியோ இல்லையோ முழுங்கு அப்படின்னு பிள்ளைகளை விழுங்க வைத்து தண்ணியை ஊற்றி விட்டுற அம்மாமார்கள் இருக்கிறாங்க. அது தப்பு. நம்ம எல்லாம் சாப்பிடணும் உணவை. அதை பார்த்து கண்களால் ரசித்து கையில் எடுத்து அதை ஸ்மெல் பண்ணி, அந்த ஸ்மெல் உள்ள போனோடனே உங்க வாயிலிருந்து எச்சில் ஊறி அந்த எச்சிலோடு அந்த சாப்பாடு கரைந்து உள்ள போகும்போதே பாதி செரிச்சிடணும். பிரைஸ் காட், ஆமென். எப்ப உங்க வாயில எச்சில் ஊறலையோ, எச்சில் ஊறாம சாப்பிடாதீங்க. எச்சில் ஊறாம சாப்பிடுற சாப்பாடு செரிக்காது, சரியா? எப்ப உங்களுக்கு எச்சில் ஊறுகிறதோ அப்பதான் உங்களுடைய குடல்களிலே செரிமானத்திற்கான அமிலம் சுரக்கும். எச்சில் சுரக்கிறதுக்கும் செரிமானத்துக்கான அமிலம் சுரக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆக இந்த எச்சிலோடு சேர்ந்து சாப்பிட்டு தான் செரிமான அமிலம் சுரந்து உங்கள் உணவு சரியாக செரிக்கும். அப்பதான் அது உடலுக்கு தேவையான சத்து பொருளாக மாறும். சரி, இருக்கட்டும். அப்ப இந்த ஆடு மாடுகளுடைய அந்த டைஜஷன் ப்ராசஸ் டிஃபரெண்ட். நமக்கு வேற மாதிரி, விலங்குகளுக்கு வேற மாதிரி. அப்ப அதனுடைய செரிமான உறுப்புகள் எப்படி வேலை செய்யுதுன்னா, அது முதல்ல சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிடும், அதுக்கப்புறம் அது என்ன பண்ணோம்னா திரும்ப போய் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் எடுத்து திரும்பவும் அரைக்கும். சாப்பிட்டதெல்லாம் எடுத்து என்ன பண்ணும், திரும்ப அரைக்கும். மீண்டுமாக உட்காந்து அசைப்படும். இன்னைக்கு நம்மால் என்ன பண்றான்னா இந்த ஆடு மாடு மாதிரி ஆயிட்டான். என்னன்னா இவன் லபுக்குன்னு சாப்பிட்றான் பார்த்தீங்களா? சாப்பிட்டதுனால இவனுக்கு திரும்பவும் அது என்ன ஆகுதுன்னா எதுக்கழிச்சுக்கிட்டு வருது. திரும்பவும் இவன் உட்காந்துக்கிட்டு அசை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அது குடலுக்கு மிகப்பெரிய பிரச்சனைன்றது ரொம்ப பேருக்கு தெரியறது இல்லை, சரியா? அது நீங்க உணவை சரியாக அரைக்காமல் உண்டதுனால வந்ததான விளைவு அப்படின்றது தெரியறது இல்லை. சரி, போட்டோம், நம்ம இப்ப அந்த கிளாஸ் எல்லாம் போக தேவையில்லை. இப்ப இந்த ஆடு மாடுகள்லாம் சாப்பிட்ட பிறகு தண்ணிக்கு இதை அழைச்சிட்டு போறாங்க. இது என்ன பண்ணோம்னா சாப்பிட்டுருச்சு, இப்ப வயிறு ஃபுல்லா தண்ணி குடிக்கும். இந்த தண்ணி குடிக்கிற அந்த இடம் இருக்கு பாருங்க, துறவுகள் இருக்கிற இடத்துல பிரச்சனை கிடையாது. ஆனா காடுகள்ல இது பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இந்த விலங்குகள் தண்ணீர் குடிக்க வரும் பொழுது இந்த ஆடு மாடுகளை வேட்டையாடுறதுக்கு சிங்கங்களும் புலிகளும் ஓநாய்களும்
நரிகளும் என்ன பண்ணும், முதலைகளும் காத்திருக்கும். ஒரு பக்கம் சிங்கம், இன்னொரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம் ஓநாய்கள், இன்னொரு பக்கம் தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய முதலைகள், இவைகள் எல்லாம் என்ன பண்ணும்னா காத்திருக்கும். இந்த ஆடுகள் தண்ணீர் குடிச்சிருச்சுன்னா, தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப அது அதனால ரொம்ப வேகமா ஓட முடியாது. காரணம் என்ன, வயிறு ஃபுல்லா இப்ப அதுக்கு புல்லு சாப்பிட்டு இருக்கு. புல்லு சாப்பிட்டது ஃபுல்லா சாப்பிட்டு இருக்குது. அதனால இப்ப அதனால என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. இதுல வேற என்னன்னா, தண்ணி குடிச்சிருச்சுன்னு வைங்களா, சுத்தமா ஓட முடியாது. அப்ப இந்த தருணம் தான் சத்துரு தாக்குகிற தருணம். இந்த தருணத்துக்காக யார் காத்துக்கிட்டு இருப்பான்னா, சிங்கங்களும் புலிகளும் காத்திருக்கும். பிரைஸ் காட், அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, நம்முடைய எப்படா டைம் கிடைக்கும், இவனை எப்படா காலி பண்ணலான்னு சத்துருக்கள் சமயம் பார்த்து கொண்டிருப்பாங்க. அப்படி சமயம் பார்த்து கொண்டிருக்கிற சத்துருடைய கைக்கு ஒப்புக்கூடாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க அப்படி நம்புறீங்க? ஆமாங்க. நீங்க எப்படா விழுவீங்க பார்த்து சிரிக்கலாம். என்னைக்குடா இவன் காலியாவான், என்னைக்குடா இவன் தலை குனிவான், என்னைக்குடா இவன் தலை மொட்டையாகும் அப்படின்னு பார்த்து சிரிக்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் காத்திருக்கு. அந்த கூட்டத்துக்கெல்லாம் கர்த்தர் பெப்ப காட்ட போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, என்ன நடக்கும்னா, இந்த ஆடுகள் என்ன பண்றதுன்னா வந்து தண்ணி குடிக்க வருது பாருங்க. அது வரைக்கும் அது மனசுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா கர்த்தர் தான் அதை நடத்துறாரு. கர்த்தர் அதை நடத்துறதுனால அது மனசுல ஒரு கவலையும் இல்லை. எனக்கு இப்ப வயிறு நிறைய திருப்தியான ஆகாரம் இருக்கிறது, என் ஆண்டவர் என்ன நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது வருது. வரும்போது இந்த தண்ணீர் குடிக்கிற அந்த தருணத்துல திடீரென்று அதனுடைய கண்களுக்கு ஒரு நிழல் மாதிரி ஏதோ ஒண்ணு தெரியுது. பொறுமையா அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு புதருக்கு பின்னாடி ஒரு பெரிய சிங்கம் காத்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கத்துல ஒரு ஓநாய் காத்துக்கிட்டு இருக்குது. தண்ணீருக்கு இன்னும் ஒரு அடி உள்ள எடுத்து உத்து பார்த்தா அங்க ஒரு முதலை காத்துக்கிட்டு இருக்குது. இப்ப தண்ணி குடிச்சு ஆகணும். தண்ணி குடிக்கிறதுக்கு உள்ள போனா முதல்ல காலை இழுத்துரும். பின்னாடி போனா சிங்கம் அட்டாக் பண்ணுமான்னு தெரியாது, அந்த பக்கம் இருக்கிற ஓநாய் அட்டாக் பண்ணுமான்னு தெரியாது. என்னை சுற்றிலும் மரணம். என்னை சுற்றிலும் என்ன இருக்குது? இப்போ மரணம். இதத்தான் சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்குகள். என் வாழ்க்கையில சுற்றிலும் மரணம். எல்லா பக்கத்திலேயும் நான் தாக்கப்படலாம். நல்லா கவனிங்க, நான் எப்பொழுது தாக்கப்படுகிறேன் அப்படின்றது கூட கவனிக்கணும். எப்ப சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லா இருக்கிறனோ, அதாவது என்னுடைய பலவீனமான தருணங்கள் தெரியுது, என்னுடைய சோர்ந்து போன தருணங்கள் தெரியுது. அப்படி சோர்வான நேரங்களும் பலவீனமான நேரங்களும் பார்த்து தான் சத்துரு என்ன தாக்குறான். அல்லேலூயா. ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு, ஆண்டவர் சொன்னாரு, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் குறுகினதா இருக்கும். அதனால சோர்ந்து போகாதீங்க, நீங்க பலவீனப்பற்றாதீங்க. சாதாரணமான காரியத்துக்கெல்லாம் சோர்ந்து போய் உட்கார்ந்துட கூடாது. அப்படிப்பட்ட சோர்வான தருணங்கள் எப்ப இவனால ஓட முடியாது. இவன் பாருங்க, தாவீது விடாய்த்தவனாய் இருக்கையில் அவனை பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தாவீது விடாய்த்தவனாய் இருந்தும் தொடர்ந்து ஓடினான். அதான் மேட்ரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விடாய்த்து போகிற தருணங்கள் எப்பொழுது வரும் என்று சொல்லி நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். அப்படித்தான் இந்த ஆடு விடாய்த்து போன தருணம், களைத்து போன தருணம், சாப்பிட்டுட்டு இப்ப ஓட முடியாத ஒரு தருணம் அதற்கு வருகிறது. அந்த தருணத்துல அதனுடைய சத்துருக்கள் எல்லாம் சூழ பாளையம் இறங்கி, இதை மேற்கொள்ளுவோம், இதை அடித்து விடுவோம், இதை கொன்று விடுவோம், இதனுடைய கதையை முடித்து விடுவோம் என்று நினைத்து கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல தான் இந்த ஆட்டுக்குட்டி தன்னை சுற்றிலும் இருக்கிற சிங்கத்தையும் ஓநாயையும் முதலையையும் பார்க்குது. இது பார்த்த மாத்திரத்தில் இதனுடைய இருதயம் ஒரு நிமிடம் கலங்குகிறது. உண்மைதான், அதனுடைய இருதயம் ஒரு நிமிடம் ஒரு இமைப்பொழுது பயம் அப்படி உள்ள வரா மாதிரி வருது. ஆனா அடுத்த வினாடி அதனுடைய கண்கள் யாரை தேடுகிறது என்றால், எங்கே என்னுடைய மேய்ப்பன், என் மேய்ப்பன் எங்கே அப்படின்னு பார்த்தா மேய்ப்பன் பின்னாடி தான் இருக்கிறாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இப்ப இந்த ஆடுக்கு என் மேய்ப்பன் என் பக்கத்துல இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே கவனிங்க, இப்ப இந்த காலை முன்னாடி எடுத்து வச்சது பாருங்க, முன்னாடி எடுத்து வச்ச காலை அப்படியே பின்னாடி எடுத்து வச்சது இல்ல. ஏன்னா முன்னாடி போனா யார் இருக்கா? முதல்ல இருக்கிறா.
முதல்ல இப்ப என்ன பிடிச்சிரோன்ற பயம் வந்ததுல, அதனால ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து அப்படி பார்த்தது பாருங்க. இப்ப மேய்ப்பர் இருக்கிறான்னு தெரிஞ்சது, இப்ப கால தைரியமா எடுத்து வைக்குது. பிரைஸ் காட். காரணம் என்ன தெரியுமா? நான் பயப்படேன். நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்படேன். நான் பயப்படேன். காரணம், என் மேய்ப்பர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் கையில் இருக்கிற தடி இருக்கு. முதல்ல பார்த்து இந்த ஆடு சொல்லும், என்ன சொல்ல தெரியுமா? என் மேய்ப்பருடைய கையில் இருக்கிற தடி என்னை தேற்றுகிறது. சிங்கமே, என் மேய்ப்பருடைய கையில் இருக்கிற தடி என்னை தேற்றுகிறது. ஓனாயே, என் மேய்ப்பருடைய கையில் இருக்கிற தடி என்னை தேற்றுகிறது. அவர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு பயம் இல்லை. சிங்கமே, உன்னை பார்த்து பயம் இல்லை. முதலையே, உன்னை பார்த்து பயம் இல்லை. ஓனாயே, உன்னை பார்த்து பயம் இல்லை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்ன பண்ணுது? தேற்றுதுன்னு சொல்லி கால்களை முன்பதாக எடுத்து வயிறார தண்ணி குடிக்குது. ஏன்னா இந்த ஆட்டுக்கு தெரியும், எந்த விலங்காச்சு என்ன தாக்குறதுக்கு கிட்ட வந்தா என் மேய்ப்பனுடைய தடி இவைகளுடைய தலைகளை பதம் பார்த்து விடும் என்பது அதுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் தெறிக்க விட்டுருவாரு. ஆமா, மண்டலம் சதறிடும், சூரத்தங்க உடைஞ்ச மாதிரி. இது முதலையா இருந்தாலும் சரி, சிங்கமா இருந்தாலும் சரி, அவருடைய ஆட்டுக்கு ஒரு சேதம் என்றால் ஜீவனை கொடுத்து காப்பாற்றுகிற மேய்ப்பன் அங்க இருக்கிறார் என்பது அந்த ஆட்டுக்கு தெரிஞ்சதுனால அது இப்ப சந்தோஷமா தண்ணி குடிச்சிட்டு, நல்ல வயிறு ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு இப்ப திரும்பி பாக்குது. அந்த முதலைய ஒரு பார்வை பார்த்துட்டு, போயிட்டு வரேன், பாய் பாய். இந்த பக்கம் திரும்பி ஓனாய பார்த்துட்டு சொல்லுது, பாய் பாய். இந்த பக்கம் சிங்கத்தை பார்த்துட்டு சொல்லுது, பாய். பார்த்துட்டு சொல்லுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழியுதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அது திரும்பி வெற்றி நட போட்டுக்கிட்டு ஜாலியா போகுது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை சூழ சத்துருக்கள் இருந்தாலும் அவ்வளவு சத்துருக்களுக்கு மத்தியில உன் தலையை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணுகிற ஆண்டவர் அவர்களுக்கு மத்தியில பந்தியை ஆயத்தப்படுத்தி உன்னை திருப்தியாக்கி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற ஆண்டவர் ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாத. அந்த ஆண்டவர் உன் கூட இருக்கிறார் என்பதை உன் இருதயத்துல தக்க வச்சுட்டுனா எந்த சூழ்நிலையிலும் நீ சமாளிப்ப, உனக்கு பயமே வராது. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.